வெல்கம் டு டிஎம். நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பற்றி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரீசனிங் பிவைக்யூ சீரிஸ்ல கிளாஸ் 46 தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா கிளாஸஸுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேக்ஸ் பிவைக்யூ சீரிஸும் போயிட்டு இருக்கு, நீங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான 5 கேள்விகள் 5மே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கும். ஸோ தெளிவா கவனிங்க. முதல் கொஸ்டின், பிளான்ட் என்பது QKBOS என குறியிடப்பட்டால் TREE என்பது எவ்வாறு குறியிடப்படும்? ஓகேங்களா? சோ இந்த இடத்துல ஸ்மால் லெட்டரும் கொடுத்திருக்காங்க, கேபிட்டல் லெட்டரும் கொடுத்திருக்காங்க ஆல்பபெட்டிக்கல்ல. அதாவது PLANT. சோ இந்த கேபிட்டல் ஸ்மால் அப்படிங்கறத கரெக்டா எழுதணும். ஓகேவா? அடுத்து QKBOS. ஓகேவா? இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா, சோ இந்த Pக்கு அடுத்த லெட்டர் Q. ஓகேங்களா? சோ +1. Lக்கு முன்னாடி லெட்டர் K, Aக்கு அடுத்த லெட்டர் B, Nக்கு அடுத்த லெட்டர் O. ஓகேவா? அடுத்து Tக்கு முன்னாடி லெட்டர் S. ஓகேவா? இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஸ்மால் லெட்டர் இருக்கு இல்லையா? சோ ஸ்மால் லெட்டர் எல்லாத்துக்குமே +1, அதாவது அடுத்த லெட்டர் எடுத்திருக்காங்க. இதுவே கேபிட்டல் லெட்டர் எல்லாத்துக்குமே -1 முன்னாடி லெட்டர் எடுத்திருக்காங்க. அப்போ அதே மாதிரி இதை எடுங்க பாருங்க, TREE. ஓகேவா? சோ அப்போ ஸ்மால் லெட்டர் வந்துச்சுன்னா அடுத்த லெட்டர். ஓகேங்களா? சோ Tக்கு அடுத்த லெட்டர் என்ன? U. கேபிட்டல் லெட்டருக்கு முன்னாடி சோ Rக்கு முன்னாடி Q, Eக்கு அடுத்து F, ஈக்கு முன்னாடி ஏன்னா இது கேபிட்டல் லெட்டர் டி. ஓகேவா? சோ தெளிவா கவனிச்சுக்கணும். ஸ்மால் லெட்டர் வந்தா அடுத்த லெட்டர், கேபிட்டல் லெட்டர் வந்தா முன்னாடி லெட்டர். இதை தான் அவங்க மாத்தி எடுத்திருக்காங்க. நீங்க ஆல்டர்னேட்டிவா எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், +1 -1 +1 அப்ப இந்த இடத்துல -1 தான் வந்திருக்கணும், இந்த இடத்துல +1 தான் வந்திருக்கணும் இல்லையா? சோ ஆல்டர்னேட்டிவா எடுத்தீங்க அப்படின்னா இங்க மாறி வந்துடும். சோ அதனால தெளிவா கவனிச்சு போடுங்க. சோ ஸ்மால் லெட்டருக்கு எல்லாமே அடுத்த லெட்டர், கேபிட்டல் லெட்டருக்கு எல்லாருமே முன்னாடி லெட்டர். சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, QUQFD தான் ஆன்சர். அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, தகப்பன் மற்றும் மகனுடைய தற்போதைய வயதிற்கிடையான விகிதம், அதாவது அப்பா மகன், இது வயது விகிதம் பாத்தீங்கன்னா 19:5 கொடுத்திருக்காங்க. 4 வருஷத்துக்கு அப்புறம் இந்த விகிதம் 3:1 மாறுதா? அப்ப இதை வச்சுதான் கொண்டு வந்திருக்காங்க. அப்படிங்கும் போது அந்த விகிதத்துல இருக்க ஒவ்வொரு உறுப்பு கூடயும் எக்ஸ பெருக்கி அதுதான் அந்த வேல்யூஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதாவது தந்தையோட வயசு 19x, மகனோட வயசு 5x எடுத்துக்கோங்க. இப்ப என்ன சொல்றாங்க, 4 வருடங்களுக்கு பிறகு அப்ப 2 பேருக்குமே 4 வயசு கூடி இருக்கும் இல்லையா? அப்ப 5x + 4. இப்போ இந்த விகிதம் எதுவா மாறுதுன்னா 3:1 மாறுது. அப்ப இது ரெண்டும் ஈக்குவல். 2 விகிதம் ஈக்குவல் அப்படின்னா கடைசி 2ஐயும் பெருக்கி வர்ற ஆன்சர் சென்டர் 2ஐயும் பெருக்கி வர்ற ஆன்சருக்கு ஈக்குவல் அப்படின்னு எழுதலாம். இது வந்து விகித சமன் விதி. சோ பெருக்குங்க பாருங்க, 19x + 4 1ஆல பெருக்கும் போது அதுவே தான் வரும். 3ஆல இங்க பெருக்குனீங்கன்னா 15x + 4 12. இப்போ x எல்லாம் ஒரு சைடு, அப்ப 19x - 15x = 12 - 4. சோ x எல்லாம் ஒரு சைடு. இப்போ என்ன ஆகும், 4x = 8ன்னு வரும். சோ x ஓட வேல்யூ 2, ஏன்னா 8/4 2ன்னு வந்துரும். இப்ப கேள்வி என்னன்னு பாருங்க, இருவரின் தற்போதைய வயதின் கூட்டுத்தொகை என்னன்னு கேக்குறாங்க. சோ தற்போதைய வயது 19x + 5x. இத கூட்டினா என்ன வரும் பாருங்க, 19 + 5 24ன்னு வரும். சோ 24x. இந்த இடத்துல xக்கு பதிலா 2ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சோ 24 × 2 48 தான் ஆன்சர், ஆப்ஷன் சி. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க விகிதத்தை நம்ம x பெருக்கி அதுதான் அந்த வேல்யூஸ்னு எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு x என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் கேள்வி என்ன மாதிரி கேட்டிருக்காங்களோ அந்த இடத்துல கொண்டு போய் நம்ம x சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஓகேவா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, ராகினி வடக்கு திசை நோக்கி 5 கிலோமீட்டர் நடந்து இடதுபுறம் திரும்பி மேலும் 7 கிலோமீட்டர் நடக்கிறாள். மீண்டும் இடதுபுறம் திரும்பி 3 கிலோமீட்டர் நடக்கிறாள். கடைசியாக எந்த திசை நோக்கி நடக்கிறாள்? சோ திசை தான் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி அவங்க வந்து டிஸ்டன்ஸ் டைரக்ஷன் ரெண்டுமே கொடுத்துட்டாங்கன்னா இந்த மாதிரி டைரக்ஷன் போட்டுக்கணும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி கிராஃப் வரைவோம் இல்லையா, x ஆக்சிஸ் y ஆக்சிஸ். சோ x ஆக்சிஸ் வர இடத்துல கிழக்கும், y ஆக்சிஸ் வர இடத்துல வடக்கும் எழுதுங்க. கிழக்குக்கு ஆப்போசிட் மேற்கு, வடக்குக்கு ஆப்போசிட் தெற்கு. இப்போ எங்க இருந்தாலுமே யார்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்களோ அவங்கள சென்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ இப்போ என்ன சொல்றாங்க, ராகினி வடக்கு திசை நோக்கி, வடக்குன்னா மேல பார்த்து ஒரு 5 கிலோமீட்டர் நடக்கிறாங்களாம். ஓகேவா? அடுத்து இடதுபுறம் திரும்பி, இந்த இடத்துல வலதுபுறம் இடதுபுறம் தான் கன்ஃபியூஸ் ஆகும்.
சோ கிளாக் வைஸ் திரும்பிச்சு அப்படின்னா அது வலதுபுறம், ஆன்டி கிளாக் வைஸ் திரும்புது அப்படின்னா அது இடதுபுறம். ஓகேவா? சோ இப்ப ஆன்டி கிளாக் வைஸ் தான் எடுக்கணும். சோ இதுல இருந்து ஆன்டி கிளாக் வைஸ் அப்படிங்கிறது இது. ஓகேவா? சோ கர்வா எழுதாம ஸ்ட்ரைட் லைனா எழுதுங்க. சோ இந்த இடத்துல இருந்து 7 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. ஓகேவா? சோ இந்த இடத்துல இருந்து இப்படி 7 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. அடுத்து மீண்டும் இடதுபுறம் திரும்பி, சோ ஆன்டி கிளாக் வைஸ், சோ இப்படி வரும் இல்லையா? சோ இப்படி எத்தனை கிலோமீட்டர் போறாங்க? 3 கிலோமீட்டர் போறாங்க. சோ இந்த இடத்துல இப்படிதான் போறாங்க. சோ கேள்வி, கடைசியாக எந்த திசை நோக்கி நடக்கிறாள்? எப்படி நடக்கிறாங்க? கீழ் நோக்கி நடக்கிறாங்க. கீழே பார்த்து என்ன திசை இருக்கு? தெற்கு திசை இருக்கு. அப்ப தெற்கு திசை பார்த்து நடக்கிறாங்க. சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி தான் ஆன்சர். இந்த இடத்துல மேற்குல இருக்காங்க, இல்லைன்னா ஆர்ஜின்ல இருந்து பார்த்து இது வடமேற்கு அப்படின்லாம் எழுதக்கூடாது. அங்க கேள்வி கடைசியாக எந்த திசை நோக்கி நடக்கிறாள், ஆரம்ப புள்ளிக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஓகேவா? அப்ப இந்த தெற்கு தான். ஒருவேளை ஆரம்ப புள்ளியில இருந்து அவங்க எந்த திசையில இருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா, சோ இந்த இடத்துல இருந்து இது எங்க வரும்? உங்களுக்கு வடக்குக்கும் மேற்குக்கும் இடையில வர்றதால வடமேற்குன்னு அப்படின்னு வரும். ஓகேவா? சோ கொஸ்டின் எப்படி கேக்குறாங்களோ அதுக்கு தகுந்த ஆன்சரை எடுக்கணும். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, ஒரு பந்து திரும்ப எழும்போது அது விழுந்து உயரத்தை போல 3/4 மடங்கு எழும்புகிறது. ஒரு பந்து 32 மீட்டர் உயரத்திலிருந்து போடப்பட்டால் 3ஆம் முறை அது எழும்பும் போது எவ்வளவு உயரத்தில் எழும்பும்? சோ சூப்பரான கொஸ்டின். ஆக்சுவலா இது ரொம்ப சிம்பிளா கவனிங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல இப்படி ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் இந்த இடத்துல இருந்து எறிகிறேன். ஓகேவா? சோ இது எவ்வளவு கிலோமீட்டர்? ஒரு எக்ஸ் கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? சோ எக்ஸ் மீட்டர்னு கூட வச்சுக்கோங்க. இங்க இடத்துல இருந்து நான் பந்து எறிகிறேன். இங்க விழுந்துட்டு பந்து என்ன ஆகும்? மறுபடியும் ஜம்ப் ஆகும் இல்லையா? சோ என்ன ஆகுதுன்னா, ரிட்டர்ன் எழும்போது அது 3/4 மடங்கு எக்ஸ் அளவுக்கு எந்திரிக்குது. ஓகேவா? அப்ப என்ன ஆகும்? மறுபடியும் விழும், மறுபடியும் இதுல 3/4 எந்திரிக்கும், மறுபடியும் விழும், மறுபடியும் அதுல 3/4 எந்திரிக்கும். இப்படிதான் போகும் இல்லையா பாலு? சோ இங்க என்ன சொல்றாங்க? இந்த உயரத்தை 32 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? சோ 32 மீட்டர் உயரத்துல இருந்து ஒரு பந்து போடுறாங்க. அப்ப 32 மீட்டர்ல 3/4 மடங்கு எவ்வளவோ அந்த அளவுக்கு அந்த பந்து எழும்பும். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணா? மறுபடியும் கீழே விழுந்துட்டு மறுபடியும் 3/4 இங்க என்ன கிடைக்குதோ அதுல 3/4 மடங்கு மறுபடியும் எந்திரிக்கும். ஓகேவா? மறுபடியும் என்ன பண்ணா? மறுபடியும் விழும், இதுல 3/4 மடங்கு. இப்ப என்ன ஆன்சர் கிடைக்குதோ இதுல 3/4 மடங்கு எந்திரிக்கும். ஓகேவா? சோ 3ஆம் முறை எழும்போது இப்ப பாருங்க, ஆக்சுவலா இது ஒரு டைம் எந்திரிச்சிருக்கு, இது 2 டைம் எந்திரிச்சிருக்கு, இது 3 டைம் எந்திரிச்சிருக்கு. அவ்வளவுதான். இந்த இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா போதும். நான் பிராக்கெட் உங்களுக்கு புரியறதுக்காக எழுதுறேன், நீங்க பிராக்கெட் போட வேணாம். பாருங்க, 32 இன்டூ 3/4 இன்டூ 3/4 இன்டூ 3/4. சோ ஃபர்ஸ்ட் டைம் எழும்போது 32ல 3/4, அதுக்கப்புறம் இங்க என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதுல 3/4, அதுக்கப்புறம் இங்க என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதுல 3/4. அதனால சிம்பிளா நான் 3/4 3 டைம் பெருக்கிட்டேன். அவ்வளவுதான். ஓகேங்களா? இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? பாருங்க, 4ஆல் அடிச்சீங்கன்னா இது 8 டைம், மறுபடியும் 4ஆல் அடிச்சா இது 2 டைம், 2ஆல் அடிச்சா இது 2. சோ என்ன கிடைக்கும்? 3 3 3. சோ 27 டிவைடட் பை 2ன்னு கிடைக்கும். மீதி எல்லாமே கேன்சல். ஓகேவா? சோ இங்க ஒண்ணே ஒண்ணு, இங்க பாருங்க 2 இது கலப்பு பின்னத்துல இருக்கு. அப்ப 27/2 கலப்பு பின்னமா மாத்துங்க. எப்படி மாத்தலாம்? 13 2 26 மீதி 1. ஈவா வர்றத முழு நம்பராவும் ஒரு கோடு போட்டு மீதி மேல எந்த நம்பரை வச்சு டிவைட் பண்ணீங்களோ அது கீழே. அவ்வளவுதான். 13.5 மீட்டர்ல அது 3ஆவது டைம் எழும்போது இருக்கும். சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஒருவேளை 4ஆவது முறைன்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணணும்? இன்னொரு 3/4 பெருக்கணும். 5ஆவது முறைனா இன்னும் ஒரு 3/4 பெருக்கணும். எத்தனை முறை எழுன்னு சொல்றாங்களோ அத்தனை டைம் அந்த எத்தனை எழும்புறதுக்குன்னு ஒரு ஹைட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த மடங்க போட்டு போட்டு பெருக்குனீங்க அப்படின்னா கிடைச்சிரும். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, ஒரு லீப் வருடத்தில் 53 வெள்ளிக்கிழமைகள் அல்லது 53 சனிக்கிழமைகள் வருவதற்கான நிகழ்தகவு காண்க. சோ லீப் வருடம்னு சொல்லிட்டாங்க. லீப் இயர் அப்படின்னாலே 2 ஆட் டே வரும். அதாவது பிப்ரவரியில உங்களுக்கு 29 நாட்கள் வரும். சோ 2 ஆட் டே வரும். 53 வெள்ளிக்கிழமை. லீப் வருடம் அப்படின்னா 366 நாள். ஓகேவா? சோ இதை 7ஆல டிவைட் பண்ணுங்க, மீதி தான் 2ன்னு கிடைக்கும். இப்ப 7ஆல் டிவைட் பண்ணா என்ன வரும்? 5 35 மீதி 1
3 6 கீழே இறங்கிரும் 2 7 14 மீதி 2 ஓகேவா. அப்ப 52 அப்படிங்கிறது முழுசா வாரங்கள். 52ல 7 நாட்களும் முழுசா முடிஞ்சிரும். அப்ப எந்த கிழமை எடுத்தாலுமே 52 கிழமை கம்பல்சரியா வந்துரும் ஓகேவா. இப்போ 53ஆவதா வெள்ளிக்கிழமை, 53ஆவதா சனிக்கிழமை, இதை கவனிக்கணும். 2 கொடுத்துட்டு இடையில அல்லதுன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஆக்சுவலா இதுக்கான ஃபார்முலா என்னன்னா P of A union B equal to, யூனியன்னா அல்லதுன்னு அர்த்தம், equal to P of A plus P of B minus P of A intersection B. இதுதான் ஃபார்முலா, தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா. இப்ப 52 வந்துருச்சு. அப்ப 53ஆவதா வெள்ளிக்கிழமை வர்றதுக்கான வாய்ப்பு என்ன அப்படிங்கிறது தான் இது ஓகேவா. சோ நிகழ்தகவு என்ன அப்படிங்கிறது தான் P of A. 53ஆவதா சனிக்கிழமை வர்றதுக்கான வாய்ப்பு, அந்த நிகழ்தகவு என்னவோ அதுதான் P of B. ரெண்டுமே அட் அ டைம்ல நடக்கிறதுக்கான வாய்ப்பு தான் P of A intersection B. ஒவ்வொன்னா பார்க்கலாமா. பாருங்க, இப்ப P of A கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலா இந்த இடத்துல 2 ஆட் டே இருக்கும்னு சொல்லிட்டேன் இல்லையா. சோ என்னென்ன வாய்ப்புகள் வரலாம் அப்படின்னா, இது P of A இல்ல, ஆக்சுவலா எஸ் ஓகேவா. சோ இது வந்து P of S. சோ N of S கூறுவெளி ஓகேவா. சோ N of S என்ன வரும் அப்படின்னா, எஸ் அப்படிங்கிற அந்த கூறுவெளி என்ன வரும் அப்படின்னா, பாருங்க ஆக்சுவலா 2 நாள் இல்லையா. சோ 1 ஞாயிறு திங்களா இருக்கலாம், இல்ல திங்கள் செவ்வாயா இருக்கலாம். அந்த 2 நாள் நான் சொல்றேன், திங்கள் செவ்வாயா இருக்கலாம், இல்லனா செவ்வாய் புதனா இருக்கலாம், இல்ல புதன் வியாழனா இருக்கலாம், இல்ல வியாழன் வெள்ளியா இருக்கலாம், இல்லனா வெள்ளி சனியா இருக்கலாம், இல்லனா சனி ஞாயிறா இருக்கலாம். புரியுதுங்களா எத்தனை வாய்ப்பு இருக்கு. அந்த 2 நாள், அந்த 2 நாள் ஒண்ணு ஞாயிறு திங்கள், இல்ல திங்கள் செவ்வாய், இல்ல செவ்வாய் புதன், இல்ல புதன் வியாழன், இல்ல வியாழன் வெள்ளி, இல்ல வெள்ளி சனி, சனி ஞாயிறுன்னு இத்தனை வாய்ப்புகள் தான் இருக்கு. மொத்தமா 7 வாய்ப்புகள். N of S அப்படிங்கிறது 7 வாய்ப்புகள் இருக்கு ஓகேவா. இப்போ இந்த இடத்துல P of A அப்படிங்கிறது நான் என்ன சொன்னேன், அந்த இடத்துல சனிக்கிழமை வரணும், ஒரு நாள் சனிக்கிழமையா இருக்கணும். பாருங்க ஆக்சுவலா வெள்ளி சனி இல்லைன்னா சனி ஞாயிறு வரலாம் ஓகேவா. ஒண்ணு வெள்ளி சனியா இருக்கலாம், இல்லைன்னா சனி ஞாயிறா இருக்கலாம். ஏன்னா ஏதோ ஒரு நாள் சனின்னு வருது ஓகேவா. அப்ப இதுக்கான வாய்ப்புகள் 2, மொத்த வாய்ப்புகள் 7. சோ 2/7 அப்படிங்கிறது தான் P of E ஓகேவா. அதே மாதிரி P of B கண்டுபிடிக்கணும். P of B அப்படின்னா என்ன, அது வந்து வெள்ளிக்கிழமையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள். சோ மாத்தி போட்ட, ஆக்சுவலா வெள்ளிக்கிழமை ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க, அடுத்து P of B வந்து சனிக்கிழமைன்னு போட்டுக்கோங்க ஓகேங்களா. சோ வெள்ளிக்கிழமையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன, ஒண்ணு வியாழன் வெள்ளியா இருக்கலாம், இல்லைன்னா வெள்ளி சனியா இருக்கலாம். நீங்க வேணா அதை மாத்திக்கோங்க, இது P of B, இது P of Aன்னு மாத்திக்கோங்க ஓகேங்களா. சோ ஓகே, இதுலயும் 2 வாய்ப்புகள் இருக்கு, மொத்த வாய்ப்புகள் 7. அப்ப 2/7. இப்ப ரெண்டுமே அட் அ டைம்ல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், அதாவது இதுலயும் இருக்கணும் இதுலயும் இருக்கணும். பாருங்க வெள்ளி சனி ரெண்டுலயுமே இருக்கா. அப்ப P of A intersection B அப்படிங்கிறது ஒரு வாய்ப்பு இருக்கு, டிவைடட் பை மொத்த வாய்ப்புகள் 7. சோ என்ன பண்ணணும், இந்த P of A பிளஸ் P of B என்னவோ அதை கூட்டி P of A intersection B கழிக்கணும். சோ கீழே எல்லாமே 7 தான் இல்லையா. இப்ப 4 - 1 3. அப்ப 3/7 தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் ஆன்சர் ஓகேவா. சோ கொஞ்சம் யோசிச்சு போடணும் இந்த சம். ஏதோ ஒண்ணு கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிளா போட்டுடலாம். இந்த இடத்துல அல்லதுன்னு கொடுத்து இன்னொன்னையும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டுக்கு உண்டான அந்த நிகழ்தகவு என்னன்னு கண்டுபிடிக்கணும், அடுத்து 2வதுக்கு உண்டான நிகழ்தகவு என்னன்னு கண்டுபிடிக்கணும், 2ஐயும் கூட்டணும். அதுக்கப்புறம் 2 அட் அ டைம்ல நடந்தா என்ன நிகழ்தகவோ அதை கண்டுபிடிச்சு கூட்டினீங்களே, அதுல இருந்து இதை கழிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியா கிடைச்சிடும் ஓகேங்களா. சோ புரியலன்னா மறுபடியும் இந்த சம் பாருங்க, இன்னுமே உங்களுக்கு தெளிவா புரியும். சோ ரொம்ப சிம்பிள். இதுவே நார்மல் இயர்னு கொடுத்துட்டாங்க ஓகேங்களா, சாதாரண ஆண்டுன்னு கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு ஆட் டே தான் வரும். அப்ப ஒரே ஒரு ஆட் டே அப்படின்னா ஒரே நாள் தான், அது என்னவா வேணா இருக்கலாம், ஒண்ணு ஞாயிறா இருக்கலாம், இல்ல திங்களா இருக்கலாம், இல்ல செவ்வாயா இருக்கலாம், இல்ல புதனா இருக்கலாம், வியாழனா இருக்கலாம், இல்ல வெள்ளியா இருக்கலாம், இல்லைன்னா சனியா இருக்கலாம். ஓகேங்களா. சோ அப்ப ஏதோ ஒரு நாள் தான். இப்போ இந்த இடத்துல சனி வெள்ளி என்ன வருது, ஒன்னொன்னு வாய்ப்பு தான் இருக்கு, அட் அ டைம்ல நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஒரு நாள் வெள்ளியாவும் சனியாவும் இருக்குமா, காலையில வெள்ளிக்கிழமை மதியம் சனிக்கிழமை மாறாது இல்லையா. அப்ப ரெண்டுமே அட் அ டைம்ல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அந்த இடத்துல 0 நாள் ஓகேவா. அப்ப நீங்க தனித்தனியா 2ஐயும் கூட்டினா மட்டும் போதும். சோ எந்த மாதிரி கேள்விகள் கேட்கறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போடும் ஓகேங்களா. சோ இதோட 5 கேள்விகள் முடிஞ்சது. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்து சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.